ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே நாம் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 3/4 கிலோ மட்டன், 1/2 கிலோ ரைஸ்க்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் பாசுமதி ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பொன்னி பாயில்டு ரைஸும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வரமிளகாய் எடுத்துக்கங்க, உங்களுக்கு தேவையான அளவு. அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 6-7 பீஸு. வரமல்லி பவுடர் பண்ணி 2 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம், அப்புறம் புதினா தழை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ண பிறகு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாசுமதி ரைஸ் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 25 மினிட்ஸ் சோக் பண்ணி வைங்க. மட்டன் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு அதில் கொஞ்சம் மஞ்சள், உப்பு, அப்புறம் பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் எல்லாம் சேர்த்துன பிறகு எல்லாம் மிக்ஸ் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வைங்க. ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு குக்கர் ஹீட்டான பிறகு நெய், ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றின பிறகு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போடுங்க. அது நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு ஆனியன் போடுங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ப்ரௌன் ஆன பிறகு பச்சை மிளகா போடுங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா. அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா தக்காளி வேகணும். நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு அந்த அரைச்ச பேஸ்ட்டை போடுங்க. பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க, அந்த பச்சை வாசனை போகிற அளவு. நல்லா வதக்கின பிறகு அந்த ஊற வச்ச மட்டனெல்லாம் போடுங்க. மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிரேவியோடு மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிங்க. உப்பு சேர்த்துன பிறகு கொத்தமல்லி தழை, புதினா தழை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்குங்க. மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகணும், கிரேவியோடு மிக்ஸ் ஆகணும். நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு 2 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் பாருங்கள். உப்பு மட்டும் நல்லா பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விடுங்க. 5 விசில் விட்ட பிறகு மட்டன் நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்த பிறகு ரைஸ் போடுங்க. ஊற வச்ச ரைஸை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். குக்கரை மூட வேண்டாம். இந்த டைமில் கொஞ்சம் பெப்பர் போடுங்க. பெப்பர் போட்ட பிறகு லெமன் வாட்டர் ஊற்றணும். லெமன் வாட்டர் ஊற்றுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு 3 விசில் விடுங்க. 3 விசில் வந்ததுமே அருமையான பிரியாணி ரெடி. அதுக்கப்புறம் பிரியாணியை வேறு பவுலில் மாற்றுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொட்டுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, நெய், லெமன் வாட்டர் ஊற்றுங்க. மறுபடியும் செகண்ட் டைம், தேர்ட் டைம், அதே மாதிரி 3 டைம் செஞ்சதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி மட்டும் வேறு லெவலில் இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சாப்பிட்ணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.